சார் Yeah, you can proceed, Adi. Yeah. நோட் தெரியுதா சார்? I think எங்களுக்கு அந்த PPT தான் தெரியுது Adi. அப்படியா சார்? நான் இப்போ ப்ரெசென்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுறேன். தேவைக்கு ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைட் பார்த்துட்டு ஸ்டாப் பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. உங்களை பத்தி சொல்லிடுங்க, நீங்க என்ன எடுக்க போறீங்க அத பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. then you can present your slides. ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து இன்னைக்கு மேட்ரிக்ஸ் வந்து ஒரு பேசிக்ஸ் வந்து நடத்த போகிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு ஒருக்கா கேட்டேன், அப்போ கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். மேட்ரிக்ஸுங்கிறது வந்து ஜஸ்ட் ரெக்டாங்குலர் அரே ஆஃப் நம்பர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன். இந்த நம்பர்ஸுங்கிறது மேபி இன்டீஜர்ஸாக இருக்கலாம், இல்லைனா நம்ம பைத்தான் படி ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் நம்பராக இருக்கலாம், இர்ரேஷனல் நம்பர்ஸாக இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருக்கலாம். ஃபங்க்ஷன்ஸை பொறுத்தவரையில் பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம், அண்ட் வேறு எந்த ஃபங்க்ஷன்ஸாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ மேட்ரிக்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இப்போ பார்ப்போம். நோட்டு பின்னாயிடுச்சா சார்? லோகநாதன் சார்? இல்ல எனக்கு தெரியல. அது ஆக்சுவலா உங்களுக்கு இல்ல, ஹோஸ்ட் வந்து அவங்களோட வீடியோவை பின் பண்ணுங்க சோ தட் எல்லாரும் வந்து பார்க்க முடியும். இல்ல ஜஸ்ட் பிரசன்டர் அந்த மாதிரி ஏதாவது நான் அந்த டிவைஸ் இந்த ஆடியோ ஜாயின் பண்றேன், அப்போ பின்னாயிரும்ல. ஆக்சுவலா ஒரு 2 ஸ்கிரீன் வச்சிருக்காரு. ஒன்னு வந்து லேப்டாப், இன்னொன்னு வந்து நோட்ஸ். நம்ம நோட் ஒன்று வச்சிருக்காரு. அந்த நோட்ல தான் அவர் வந்து அந்த மேட்ரிக்ஸ் பத்தி அவர் வந்து எழுதி காட்ட போறாரு நம்மளுக்கு வந்து பென்ல. எனக்கு அந்த ஸ்கிரீன் ஷேர் ஆகல. சார் வாய்ஸ் கேக்குதா சார்? இல்ல, அவரோட வீடியோ மேட்ரிக்ஸ் நோட்டை ஃபோக்கஸ் பண்ணிருக்காரு. நீங்க அவரோட ஐகானை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது என்லார்ஜ் ஆயிடும். ஆமா, கரெக்ட். இல்ல, ஆமா. சரி, இப்போ நோட் நீங்க அதர்வைஸ் மேட்ரிக்ஸ் எழுதி இருக்கிற நோட்டை உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே கிளியரா இருக்கும். ஓகே சார், சோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம். அது எல்லாருக்கும் தெரியுதா? அவரோட நோட்ஸ் தெரியுதுங்களா எல்லாருக்கும்? தெரியுது சார். தெரியுதுங்க. அவரோட ஐகானை வந்து டபுள் கிளிக் பண்ணாக்க ஃபுல் ஸ்கேல்ல வருது. ஓகே ஓகே ஃபைன். ஓகே ஆதி, யூ கேன் கண்டினியூ. சோ ரெக்டாங்குலர் அரே நம்ம டிஃபைன் பண்ணோம்ல. சோ பேசிக்கா மேத்தமெட்டிக்ஸ் படி மேட்ரிக்ஸை ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல என்க்ளோஸ் பண்ணும். இதே மாதிரி இப்போ அரே ஆஃப் நம்பர்ஸ்னு சொன்னேன், நம்பர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன். சோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபங்க்ஷன் நம்பர் மேட்ரிக்ஸ் பார்ப்போம். சாரிங்க, எனக்கு தெரியல டபுள் கிளிக் பண்ணாலும். சார் இன்னொரு ஐகான் கிளிக் பண்ணுங்க சார். பண்றாங்க பட் ஆனா கிடைக்காது. ராஜபாபு சார், அவர் 2 ஆதிசங்கர் இருக்கு. 2 ஆமா ஆமா கரெக்ட். 2 பாக்குறேங்க. ஆமா, அவர் நோட் வச்சிருக்க டபுள் கிளிக் பண்றேன், ஆனா எனக்கு பெருசாக மாட்டேங்குது. பெருசுனா உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஃபுல் ஸ்கிரீன் வராது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வியூ பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஓ இல்ல, அந்த மாதிரி இல்லங்க, எனக்கு தெரியல. அதான் நான் என்ன மிஸ் பண்றேன்னு தெரியல. சரி, மத்தவங்களுக்கு தெரியும்னா கண்டினியூ பண்ணிட்டேங்க. நீங்க எந்த டிவைஸ் சார் ஜாயின் பண்றீங்க? என்னங்க சார், நீங்க லேப்டாப் யூஸ் பண்றீங்க தெரியுதுன்னு சொல்றது? ஆமா, நான் லேப்டாப் தான் யூஸ் பண்றேன். அத டபுள் கிளிக் பண்ணி பின் அண்ட் இருக்கும். அந்த சர்ட் ஐகான்ல ரைட் கிளிக் பண்ணி அந்த அவரோட வீடியோ ரைட் கிளிக் பண்ணி பின். ஓகே ஓகே காட் இட். ஓகே, தேங்க்ஸ். கிடைச்சிருச்சு. ஓகே, கண்டிப்பா. ஸ்கிரீன் தெரியுதா சார்? ராஜகோபால் சார் தெரியுதுங்க, தெரியுது, இப்ப தெரியுது. ஓகே ஓகே. ஸோ ரெக்டாங்குலர் அரே ஆஃப் நம்பர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் 16 நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12
13, 14, 15, 16. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கேபிட்டல் A இஸ் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸை டினோட் பண்ணியிருக்கேன் சார். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்ங்கிறது படிக்க போறோம். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்ங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு A கிராஸ் B M கிராஸ் N ரெப்ரசென்ட் பண்ணுவோம். என்ன சார்? You can continue. I think. Okay. So first M-ங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இது ஃபோர்த் ரோ. ஸோ நம்ம இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா A வந்து ஒரு மேட்ரிக்ஸ், அதுக்கு எலிமெண்ட்ஸ் நம்ம A ஸ்மால் a போட்டு இந்த பொசிஷன் போடுவோம் I, J அப்படி போடுவோம். வெளியே ஆர்டர் போடுவோம். ஆர்டர் ஃபர்ஸ்ட் M கிராஸ் Nல M வந்து நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ இந்த கேஸ்ல M வந்து 4 கிராஸ் Nங்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸ். இங்க 1 2 3 4 காலம்ஸ் இருக்கு. அதனால நம்ம இதை 4 கிராஸ் 4ன்னு போடுறோம். ஸோ இப்போ இந்த AIJ பார்த்தோம்ல, இந்த ஐஜேக்கு என்ன மீனிங் பார்ப்போம். நம்ம இந்த இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எப்போதும் ரோ பொசிஷனை மார்க் பண்ணுவோம், ரெண்டாவது காலம் பொசிஷனை மார்க் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு A23 எடுத்துக்குவோம். A23னா ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிறத பார்ப்போம், 2 இருக்குன்னு பார்ப்போம். அதாவது செகண்ட் ரோவுக்கு வந்துடணும், நம்ம இந்த ரோவுக்கு வந்துடணும். அடுத்து 2 கிராஸ் 3 இருக்குல்ல, 2 3 இருக்குல்ல, அதனால நம்ம தேர்ட் காலம் போகணும். ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்த பார்த்தோம்னா நமக்கு 7 இருக்கும். ஸோ A21ங்கிற இந்த எலிமெண்ட்ல பொசிஷன்ல இருக்க வேல்யூ வந்து 7. இதே மாதிரி நம்ம இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். மேட்ரிக்ஸ் ஆர்டருக்கும் எலிமெண்ட்ஸ்க்கும். இப்போ இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், மேட்ரிக்ஸ் B. இது நம்ம ஒரு இர்ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துக்குவோம், √3. நான் ஹோல் நம்பர்ஸும் எடுத்துக்குவோம், 2 1 7 √5 8 3 √7 and 9. இது நம்ம பார்த்தோம்னா இதுல ரோஸ் வந்து 1 2 3, காலம்ஸ் வந்து 1 2 3. இது ஒரு 3 கிராஸ் 3 மேட்ரிக்ஸ். அதாவது நம்ம இதை B is equal to Bij 3 கிராஸ் 3 ரெப்ரசென்ட் பண்றோம். இப்போ இது ரெண்டும் பார்த்தவங்களுக்கு நேச்சுரலா ஒரு கொஸ்டின் வரும், நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலா இருக்கணுமா அப்படின்ட்டு. அது தேவையே இல்லை. ஆனா நம்ம இப்போ மெயினா பார்க்க போறது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பத்தி தான். இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ ரெக்டாங்குலர் அரேஸ்க்கு ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். மேட்ரிக்ஸ் சின்னு வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு 1 2 1 2 3 4 5 6. இந்த மேட்ரிக்ஸ்ல நமக்கு 3 ரோ இருக்கு. ஜஸ்ட் லைக் ப்ரீவியஸ் மேட்ரிக்ஸ் வந்து 3 ரோ இருக்கு. ஆனா காலம் 2 இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா C is equal to Cij நம்பர் ஆஃப் ரோஸ் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் எழுதணும். ஸோ நான் பொசிஷனிங் சிஸ்டம் எல்லாத்துக்கும் சேம் தான். ஃபர்ஸ்ட் ரோ பொசிஷன் போட்டு ரெண்டாவது காலம் பொசிஷன் போடணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுல C21 அப்படின்னா எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ அங்கே 2 இருக்குது. ஸோ C21 is equal to 2. இதுல யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? சார் இந்த IJங்கிறது வந்து என்னது சார்? இந்த IJங்கிறது பொசிஷன். இப்போ பாத்தீங்கன்னா இதுல 4 ரோஸ் இருக்குது இந்த மேட்ரிக்ஸ்ல. அதாவது நமக்கு பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் y வந்து I should be greater than or equal to 1, less than or equal to 4. ஏன்னா இங்க 4 ரோ தான் இருக்குது. I வந்து just to denote the position of the element. நீங்க இதை ஐன்னு கூட ஐங்கிறது ஸ்டாண்டர்டா உள்ளது. நீங்க இதை ஏபின்ட்டு எடுத்துக்கலாம், ஏபின்னு எடுத்துக்கலாம். பட் உங்க கன்வீனியன்ட் வேக்கு நீங்க வச்சுக்கலாம். ஸோ ஜேங்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸ்க்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவலா இருக்கணும். இதுக்கு எழுதிடுறேன். அதாவது ஐங்கிறது வந்து ரோஸ் டினோட் பண்ணுதா, ஜே வந்து காலம்ஸ் டினோட் பண்ணுதா சார்? ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அது அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற லைன்ல எப்படி சார் அது 7 கொண்டு வரீங்க? 4x4. ஸோ இது நான் இங்க A23 போட்டிருக்கேன். தெரியுதா சார்? கிளியரா இருக்கா? தெரியும் சார். 2 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எழுதுறோம்ல, ஐ இங்க ஃபர்ஸ்ட் ஐ தானே இருக்குது. ஆமா ஆமா. அதனால நம்ம செகண்ட் அது ரோ நம்பர் இங்க 2 இருக்குல்ல. ஸோ நம்ம செகண்ட் ரோக்கு வரோம். ஓகே. ரெண்டாவது நம்ம காலம்ஸ்க்கு வரோம். காலம் வந்து 3 இருக்கு. தேர்ட் காலத்துக்கு வரோம். ஸோ அது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல நமக்கு 7 இருக்கு. ஓகே ஓகே. ஸோ A23 வந்து 7. ஓகே 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 சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே, நம்ம அடுத்தது போலாமா? போலாம் சார். ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்க போறோம். பவர் பாயிண்ட் தெரியுதுல்ல? சரி சார். ஸோ மேட்ரிக்ஸா நீங்க பேசிக்கா ஒரு 7 டைப்ஸா கிளாஸிஃபை பண்றோம். ஃபர்ஸ்ட் ரோ மேட்ரிக்ஸ்ங்கிறது ஒன்லி 1 ரோ. காலம் மேட்ரிக்ஸ்ங்கிறது ஒன்லி 1 காலம். இப்போ அது ரெண்டுத்தையும் பார்ப்போம். So by definition, matrix with only 1 row, அதாவது இந்த horizontal lines வந்து ஒண்ணே ஒண்ணா தான் இருக்கணும். ஸோ நம்ம எத்தனை காலம்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இங்கே 1 2 3 4. இது வந்து ஒரு ரோ மேட்ரிக்ஸ். இதோட ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் ஃபர்ஸ்ட், நம்பர் ஆஃப் ரோஸ் 1, நம்பர் ஆஃப் காலம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 இருக்கு. ஸோ இதை நான் ஏன்னு போட்டேன்னா ஏவோட ஆர்டர் வந்து 1 x 4. புரியுதா? ஸோ அடுத்தது நம்ம இப்போ ஒரு 1 x 3 மேட்ரிக்ஸ் பார்ப்போம். ஸோ இது பின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா
பி வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 1x3, ரோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 1x3 சொல்லுவாங்க. ஸோ அதோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரோ மேட்ரிக்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் தான் 1x n. n வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ காலம் மேட்ரிக்ஸ் வரும். மேட்ரிக்ஸ் வித் ஒன்லி ஒன் காலம், அதாவது நம்ம எத்தனை எலிமெண்ட் ரோ வேணாலும் வச்சுக்கலாம், ஆனா காலம்ஸ் ஒன்லி ஒன். அதாவது இப்போ 8, 9, 10 எடுத்துப்போம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 3, நம்பர் ஆஃப் காலம் வந்து 1. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 3x1 சொல்லுவோம். நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 4 இருக்கும்னா இது வந்து ரோ வந்து நமக்கு 4 ரோ இருக்கு, காலம் வந்து ஒரே ஒரு காலம் தான் இருக்கு. ஸோ இதோட ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா 4x1. ஸோ ரோ மேட்ரிக்ஸ் மாதிரியே இதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் இருக்குது. ஜென்ரல் ஃபார்ம் வந்து m×1 சொல்லுவோம், வேர் n வந்து நம்பர் ஆஃப் ரோஸ். இப்போ ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது, அதாவது நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவல் டு 1, காலம்ஸும் ஈக்குவல் டு 1. காலம் மேட்ரிக்ஸ் m*1 கொடுங்க, ரோ மேட்ரிக்ஸ் n*1ங்களா? 1*n. 1*n. ஓகே ஓகே. சரிதா? சரி சார், தேங்க்ஸ் சார். ஓகே. ஸோ வென் m-ம் n-ம் ஈக்குவல் டு 1 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு எலிமெண்ட் உள்ள மேட்ரிக்ஸா இருக்கும். இதை நீங்க ரோ மேட்ரிக்ஸ் சொல்லலாம், இல்லைன்னா காலம் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். இல்லைன்னா நீங்க அடுத்து பார்ப்போம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்க மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ரோ மேட்ரிக்ஸ் சொல்லலாம், காலம் மேட்ரிக்ஸ் சொல்லலாம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். ஏன்னா இது n ஈக்குவல் டு m ஈக்குவல் டு 1 போட்டுக்கிறதுனால ரோ 1 அது satisfies the column matrix. number of columnsங்கிறது 1, that is அது ரோ மேட்ரிக்ஸ் satisfy பண்ணுது. நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் முன்னாடி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜீரோ மேட்ரிக்ஸ் பார்த்துக்கலாம். ஜீரோ மேட்ரிக்ஸ்ங்கிற பட்சத்தில் எத்தனை ரோ வேணாலும் இருக்கலாம், எத்தனை காலம் வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு கண்டிஷன் aij ஃபார் ஆல் i, j ஈக்குவல் டு 0. அதாவது நீங்க ஒரு 2x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம், 0 0 0 0 0 0. இது வந்து ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ். இதை எப்படி நம்ம சொல்லுவோம்னா ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆஃப் 2x3 சொல்லுவோம். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்ன கண்டிஷன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் should be equal to number of columns. ஆதி உங்க நோட்புக் ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு அந்த இதுதான் தெரியுது, ஸ்லைட் தான் தெரியுது. இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். என்ன தெரியுது? இப்ப தெரியுது, நீங்க பின் பண்ணிடுங்க உங்க ஸ்கிரீன். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ் should be equal to number of columns. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் A equal to aij
m cross n. இது எப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம்னா number of rows should be equal to number of columns. அதாவது m equal to n. சரி, இப்போ ஷேர் பண்றது நிறுத்துறேன். நோட் தெரியுதா? ஸோ இதான் ஜீரோ மேட்ரிக்ஸ். தெரியுது. எல்லா எலிமெண்ட்ஸும் ஜீரோவா இருக்கணும். ஸோ இதை நீங்க 1/1 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம், 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம், 3/4 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஜீரோ மேட்ரிக்ஸ். ஒரே கண்டிஷன் தான், எத்தனை ரோ வேணாலும் இருக்கலாம், எத்தனை காலம் வேணாலும் இருக்கலாம், ஆனா எல்லா எலிமெண்ட்ஸும் ஜீரோவா இருக்கணும். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வருவோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம், நம்ம ஏஐஜே எம் கிராஸ் என்னன்ட்டு. இது எப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம்னா நம்பர் ஆஃப் ரோஸ் ஷுட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ இது ஒரு 1/1. இது பாத்தீங்கன்னா ஒரு 2/2. இது வந்து ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். 1 2 3 4 5. ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்றோம், இந்த 3 மேட்ரிக்ஸையும். என்ன ரீசன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ்க்கு ஈக்குவலா இருக்குது. ஸோ இதுல யாருக்காச்சும் கொஸ்டின் தான் கேட்கலாம், இது ஜீரோ மேட்ரிக்ஸ்லயும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்லயும். டவுட்ஸ் இருக்கா? ஏற்கனவே ஏஐ அண்ட் ஒர்க்கா டினோட் பண்றீங்க சார். ஏன் சார் அப்புறம் எம் என் டினோட் பண்றீங்க திருப்பி? இதுவா? ஓ ஏஐஜி அண்ட் ஒர்க்கா டினோட் பண்றீங்க. பிறகு அந்த எம்எம் என்எம் என்னது சார்? ஸோ ஏஐஜே இங்க பாத்தீங்கன்னா mn வந்து ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ, m வந்து நம்பர் ஆஃப் ரோ, m வந்து அப்ப அது நம்மளாவே கொடுக்கிற காலம், m வந்து நம்பர் ஆஃப் ரோ. நம்ம இது பைத்தான்ல படிச்சிருக்கோம்ல, இண்டெக்ஸ் பொசிஷன். இண்டெக்ஸ் பொசிஷன். இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்குல்ல சார், அதேதான். இப்போ நம்ம ஒரு இதை பைத்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா 0ல இருந்து ஆரம்பிக்கும், 0 1 2 3 அப்படின்னு ஆரம்பிக்கும். நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரை 1 2 3 4ன்னு ஆரம்பிக்கும். ஜஸ்ட் லைக் இண்டெக்ஸ், ஒரு பாயிண்ட் இன் த பிளேன். நம்ம நம்பை படிக்கும் போது படிப்போம் அதை பத்தி, நிறைய மேட்ரிக்ஸ் பத்தி. இப்போ பேசிக்கா நமக்கு தெரிய வேண்டியது m வந்து நம்பர் ஆஃப் ரோ, n வந்து நம்பர் ஆஃப் காலம், i வந்து நம்ம பொசிஷனை டினோட் பண்ணுவோம். i வந்து இந்த ஒரு நம்பர் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் ரோஸ், j வந்து ஒரு நம்பர் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் காலம். இது மட்டும் தெரிஞ்சா போதும் நமக்கு. கண்டினியூ பண்ணலாமா? போலாம் சார். இப்போ நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸை ஒரு 3 டைப்ஸா பிரிக்கிறோம். ஐ திங்க் யாரோ டவுட் கேட்டாங்க, அவங்களோட வாய்ஸ் கிளியரா இல்லைன்னு நினைக்கிறேன். क्वेश्चन chatல போடலாம், வாய்ஸ் கிளியரா இல்ல. ஐ திங்க் நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்த வாட்டி நான் நடக்கும்போது டவுட் கிளியர் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸை நம்ம 3ஆ கிளாஸிஃபை பண்றோம். டயகோனல் மேட்ரிக்ஸ், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ டயகோனல் மேட்ரிக்ஸ்னா நம்ம பார்த்தோம்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு n/n மேட்ரிக்ஸ்ல நமக்கு n டயகோனல் வேல்யூஸ் இருக்கும். டயகோனல் மேட்ரிக்ஸ்ல இந்த
n எலிமெண்ட்ஸ் மட்டும், இந்த டயகனல்ல இருக்க n எலிமெண்ட்ஸ் மட்டும் நான் ஜீரோவா இருக்கும், மற்ற எல்லா எலிமெண்ட்ஸும் ஜீரோவா இருக்கும். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ல அதுவும் ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் தான். இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சேமா இருக்கணும். அது ஒரு எனி ரியல் நம்பர்ஸா இருக்கலாம். அடுத்தது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து ஒரு டயகோனல் மேட்ரிக்ஸ், அது ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸும். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ல இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவல் டு 1. இப்போ நான் அதை எழுதி காட்டுறேன். ஸோ நம்ம இப்போ ஒரு டயகோனல் மேட்ரிக்ஸ் பார்ப்போம், ஒரு 3x3 டயகனல் மேட்ரிக்ஸ் பார்ப்போம். ஸோ அதை ஏன்ட்டு எடுத்துக்கலாம். டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் நான் ஜீரோ, மற்ற எல்லாம் ஜீரோ. Equal to 0 if I not equal to j for r I comma j. மற்ற எல்லா நம்பர்ஸ் not equal to 0. So Aij not equal to 0 if I equal to j for r I comma j. எனக்கு ஸ்கிரீன் ஸ்டக் ஆயிடுச்சு, வேற யாருக்காவது அப்படி இருக்கா? அவருடைய நெட்வொர்க் கொஞ்சம் பேண்ட்வித் லோன்னு சொல்லி வருது, அதனால அப்படி இருக்கலாம். வீடியோ கொஞ்சம் பிளர்டா இருக்கு சார். இல்ல அவருடைய நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் ரெட் கலர்னு காட்டுதாமா, நெட்வொர்க் ரெட் கலரா காட்டுது. அது உங்க நெட்வொர்க் செக் பண்ணுங்க, இன்டர்நெட் செக் பண்ணுங்க. அது வீடியோ ஸ்மூத்தா இருக்கா சார்? இப்போ இல்ல, இன்னும் கொஞ்சம் க்ளோஸரா கொண்டு போனா நல்லா இருக்கும். இப்போ ஓகே, ஃபைன். ஓகே ஓகே சார். ஸோ இந்த ரெண்டு ரூல் தான். Aij equal to 0 if I not equal to j, Aij not equal to 0 if I equal to j. நம்ம இந்த மேட்ரிக்ஸ்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் I வேல்யூ ரேஞ்ச் பார்த்துக்குவோம். greater than or equal to 1, less than or equal to 3. ஏன்னா அது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ j வேல்யூ பார்த்துக்கிட்டீங்கன்னா less than or greater than or equal to 1, less than or equal to 3. ஃபர்ஸ்ட் நம்ம I வேல்யூ 1 எடுக்கும். I equal to 1. அது என்ன சொல்லுதுன்னா j also equal to 1. இந்த கண்டிஷன் பார்த்தோம்னா இது நம்ம செக் பண்றோம். Aij வந்து A11 வந்து 1. இது not equal to 0. So next I equal to 2. j வந்து 2 எடுத்துக்கிறோம். இப்போ A22 வந்து 2. இதுவும் not equal to 0. I equal to 3, j equal to 3. அது வந்து இங்க இருக்குது 3. இதுவும் not equal to 0. ஸோ நம்ம செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா நம்பர்ஸும் ஜீரோவா இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை. ஸோ நம்ம இதை ஒரு ஸ்கொயர் டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்றோம். அடுத்தது நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ல ஜஸ்ட் லைக் டயகனல் மேட்ரிக்ஸ் தான், ஆனா Aij நாட் ஈக்குவல் டு 0ங்கிறதுக்கு பதிலா Aij equal to k.
இஃப் I equal to j for all I, j. இது வந்து டயகனல் மேட்ரிக்ஸ்க்கு, இது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்க்கு. ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் B வந்து equal to 2 2 2 0 0 0 0 0 0. இது வந்து இதுவும் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். இதுல டயகனல் எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே equal to 2. A11 equal to A22 equal to A33 equal to 2. அதனால இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்க்கும் Aij equal to 0 if I not equal to j. அதாவது இந்த டயகனலை தவிர்த்து மற்ற எல்லா எலிமெண்ட்ஸும் 0. இந்த டயகனல் மேட்ரிக்ஸ்க்கும் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்க்கும். இப்போ இன்னொரு மேட்ரிக்ஸ் பார்ப்போம். அது பேர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதுவும் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஒரு டயகனல் மேட்ரிக்ஸும் ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸும். ஏன்னா இதுல Aij equal to 1 for all I, j, I equal to j. இப்போ நம்ம ஒரு 3x3 டயகனல் மேட்ரிக்ஸ் பார்த்தோம், ஒரு 3x3 ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். இப்போ ஒரு 3x3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பார்ப்போம். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து நம்ம மேத்தமேட்டிக்ஸ்ல I ஆல டினோட் பண்ணுவோம். கேபிட்டல் I ஈக்குவல் டு 1 1 1 0 0 0 0 0 0. இது வந்து 3x3. ஸோ நம்ம கடைசியை பார்த்தோம்னா இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ங்கிறது ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் அண்ட் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம 0 மேட்ரிக்ஸ் மட்டும் தனி, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து மற்ற எல்லா மேட்ரிக்ஸாவும் நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன்ல நம்ம பார்ப்போம். அப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை. இப்போ இந்த 7 டைப்ல ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். சார் அந்த டயகனல் மேட்ரிக்ஸ் மட்டும் ஒரே தடவை சொல்லி கொடுக்க முடியுமா? எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? டயகனல் மேட்ரிக்ஸ் வந்து ஒரு சிம்பிள். இது உங்களுக்கு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இதெல்லாம் புரிஞ்சிருந்தா இதுவும் புரிஞ்சிருக்கும். Aij equal to 0 if I not equal to j. அதாவது ரோ நம்பர், காலம் நம்பர் இது ரெண்டும் ஈக்குவலா இருக்க இடத்துல மட்டும் நான் ஜீரோ நம்பர் இருக்கும். மற்ற எல்லா இடத்துலையும் 0 இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல நம்பர் 1 இருக்கு, செகண்ட் ரோ செகண்ட் காலம்ல நம்பர் 2 இருக்கு, தேர்ட் ரோ தேர்ட் காலத்துல நம்பர் 3 இருக்கு. இது நமக்கு தெரியும் 1 2 3ங்கிறது நான் ஜீரோ நம்பர். இந்த டயகனல் பொசிஷன்ல எல்லாம் நான் ஜீரோ இருக்கும், மற்ற எல்லா பொசிஷன்லயும் 0 இருக்கும். புரியுதா? ஓகே சார். ஓகே சார். இப்போ வந்து நீங்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், ஜீரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம் சொல்லுவீங்க சார். ஜீரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஓகே சார். அப்போ வந்து இது வந்து நீங்க கொடுத்த எக்ஸாம்பிள் படி இப்படி சொல்றீங்களா, நார்மலாவே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து காம்பினேஷனா சார்? அதோட காம்பினேஷனா? ஆமா, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ங்கிறது ஒரு ஒரு ஆர்டருக்கும் ஒரு யூனிக் மேட்ரிக்ஸ். அது ஜஸ்ட் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் இந்த டயகனல் மேட்ரிக்ஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸோட ஸ்பெஷல் கேஸ் தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். நீங்க ஹைரார்க்கில பாத்தீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்கும், அதுக்கு கீழே நம்ம டயகனல் மேட்ரிக்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸை நம்ம டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம்.
ஒரு டயகனல் மேட்ரிக்ஸை நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஆனா ஆப்போசிட் இது கண்டிப்பா ட்ரூவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்தா அது கண்டிப்பா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்கணும்னா அது இல்லை. ஓகே சார், ஓகே, புரியுது சார். தேங்க் யூ. ஓகே கேக்குதா சார்? சொல்லுங்க சார். ஐடென்டி மேட்ரிக்ஸ்னா என்னன்னா, இப்போ நம்ம நம்பர் இருக்கு இல்லையா, நம்பர்ல வந்து 1 மாதிரி மேட்ரிக்ஸ்க்கு 1 எந்த மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் வரும். அதனாலதான் ஐடென்டி பார்ப்போம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நடக்கும்போது அதோட பர்பஸ் அதுதான். அதனாலதான். ஆமா ஆமா. இப்போ பிரசன்டேஷன் பாருங்க. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்ததுனால அடுத்து மேட்ரிக்ஸ் அடிஷன் பார்ப்போம். ஸோ மேட்ரிக்ஸ் அடிஷன்ங்கிற பொறுத்தவரையில நமக்கு மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து ஒன்றா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அது இன்னொரு 2x2 மேட்ரிக்ஸ் வச்சு மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஒரு 2x3 மேட்ரிக்ஸ் இருந்தா இன்னொரு 2x3 மேட்ரிக்ஸோட தான் ஆட் பண்ண முடியும். ஒரு எந்த மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் சேம் ஆர்டர்ல இருக்க மேட்ரிக்ஸ் மட்டும்தான் அடிஷன் வந்து பாசிபிள். மற்ற எதுக்குமே பாசிபிள் கிடையாது. ஸோ நமக்கு நம்ம 2 மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு இன்னொரு மேட்ரிக்ஸ் ரிசல்ட்டா கிடைக்கும். அந்த மேட்ரிக்ஸ்க்கும் ஆர்டர் சேம் அஸ் த அதர்ஸ். பார்த்தோம்னா நம்ம ஒரு 2x2 மேட்ரிக்ஸை இன்னொரு 2x2 மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸும் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ நான் ஷேர் பண்றேன், எல்லாரும் வந்து பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3x4 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னொரு 3x4 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கலாம், இது மேட்ரிக்ஸ் பின்னு எடுத்துக்கலாம். ஸோ மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து நம்ம பார்த்தபடி எப்போ டிஃபைன்னா ரெண்டும் சேம் ஆர்டர். இந்த மேட்ரிக்ஸ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 3, நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 4. ஸோ இதோட ஆர்டர் வந்து 3x4. அதே மாதிரி மேட்ரிக்ஸ் பிக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் 3, நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 4. இது ஒரு 3x4 மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால நம்ம ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அது மேட்ரிக்ஸ் ஆர்டர் நம்ம முன்னாடி நமக்கு தெரியும், சேம் அஸ் தி அதர்ஸ். ஸோ இதை நம்ம சீன் எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஆர்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3x4 மேட்ரிக்ஸ் தான். ஸோ இந்த மேட்ரிக்ஸோட எலிமெண்ட்ஸ் எப்படி கிடைக்குதுன்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த அதர் 2 மேட்ரிக்ஸ் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் C11, அதாவது நம்ம இந்த பொசிஷன்ல இருக்க நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவல் டு A11 பிளஸ் B11. நம்ம A11 எதுன்னு பார்க்க போறோம். அப்போ A11ங்கிறது 1, B11ங்கிறது 11. ஸோ இந்த C11னா 1 plus 11, இது வந்து 12. ஸோ நம்ம 12 இங்கே போட்டுருவோம். இப்போ C12 பார்த்தோம்னா A12 plus B12, 2 plus 1 3. C13னா இங்கே தேர்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோல, இங்கேயும் தேர்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோல. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 6 கிடைக்கும். அதே மாதிரி ஃபோர்த் ரோ, ஃபர்ஸ்ட் ரோல ஃபோர்த் எலிமெண்ட், இங்கேயும் ஃபோர்த் எலிமெண்ட். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 11 கிடைக்குது.
அதே மாதிரி நம்ம மற்ற எல்லாத்துக்கும் போடுறோம். 13, 12, 7 plus 20, 27, 8 plus 21, 29, 9 plus 3, 12, 10 plus 3, 13, 11 plus 1, 12, 6 plus 12, 18. ஸோ நம்ம ஜென்ரலா எப்படி டினோட் பண்ணுவோம்னா AIJ plus BIJ equal to CIJ ன்னு டினோட் பண்ணுவோம் நம்ம. இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ஓகே. ஸோ நம்ம மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷன் இதுல சார் டிஜிட்ஸ் கூடனாலாம் பிரச்சனை இல்லையா சார்? இப்ப 20 இருக்கு, 20ஓட 90 கூட்டும் 132 வந்தெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லையா சார்? அப்படியே போடலாம். நம்ம கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் தான். நீங்க ஓகே ஒரு 5x5 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டா இன்னொரு 5x5 மேட்ரிக்ஸோட ஆட் பண்ணும்போது எல்லாமே கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ். அதாவது இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா இப்ப நம்ம இப்ப எல்லாமே இப்ப ஒரு டிஜிட்ல வர மாதிரி எழுதி இருக்கிறோம். 2 மேட்ரிக்ஸ்ங்கிறது நம்ம மில்லியன் டிஜிட்ஸ் கூட எடுத்துக்கலாம். நம்ம சாய்ஸ் தான், எத்தனை டிஜிட்ஸ் தான் எடுத்துக்கலாம். ஆர்டரும் முக்கியம் இல்ல, இந்த ரேண்டம் நம்பர்ஸ் கூட எடுத்துக்கலாம். சரி சார், இப்ப அந்த ஃபர்ஸ்ட்ல வந்து 1 இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல 100, B-ல 11க்கு பதிலா 100ன்னு இருந்துச்சுன்னா 200 அது வரும் இல்லையா அந்த டோலுக்கு பதிலா? இங்க 100, இங்க 100னாலும் இங்க 200ன்னு வந்துரும். அததான் அவர் கேக்குறாரு. ஓகே. இந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணி போட்டா நமக்கு ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அவ்வளவுதான். தேங்க்ஸ். இப்போ மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷன் ஜஸ்ட் லைக் மேட்ரிக்ஸ் அடிஷன். இந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை சப்ட்ராக்ட் பண்றோம். இந்த கேஸ்ல Cij ஈக்குவல் டு Aij மைனஸ் Bij. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேட்ரிக்ஸ்லேயே பண்ணுவோம். ஸோ இப்போ 100ன்ட்டே வச்சுப்போம். Aij வந்து 100. ஸோ ஃபார் C11 எடுத்துக்குவோம். A11 வந்து நம்ம இங்கே பார்த்தோம் 100, அதை போட்டுக்கிறேன். B11 100, அதை இங்கே போட்டுக்கிறேன். மைனஸ் B11 ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம இந்த 3/4 மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் போடுறோம். ஸோ செகண்ட் இங்கே 2 இருக்கு. 2 மைனஸ் 1 வந்து 1. இங்கே 3 இருக்கு. 3 மைனஸ் 3 0. 4 மைனஸ் 7 வந்து மைனஸ் 3. 5 மைனஸ் 8 வந்து மைனஸ் 3. 6 மைனஸ் 6 வந்து 0. 7 மைனஸ் 20 மைனஸ் 13. 8 minus 21 minus 13. 9 minus 3 வந்து 6. 10 minus 3 7. 11 minus 1 10. 12 minus 6 வந்து 6. ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்ல, இந்த ரெண்டு மேட்ரிக்ஸோட சம்மேஷன் வந்து A plus B equal to இந்த மேட்ரிக்ஸ். இது நம்ம C எடுத்துக்குவோம். இது நம்ம C டேஷ்னு வச்சுக்கோம். C டேஷ். A மைனஸ் வந்து C டேஷ். A மைனஸ் B. C டேஷ் வந்து வச்சுக்கோம் நம்ம நோட்டேஷனுக்கு. நம்ம எந்த மேட்ரிக்ஸ் எந்த நேம் வேணாலும் வச்சு டினோட் பண்ணலாம். நான் இங்கே ABCன்னு டினோட் பண்றேன். இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? சார், இந்த முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கும் போது நீங்கள் உள்ள அந்த ஸ்கொயர் வேல்யூ கூட போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ சப்போஸ் ப்ளஸ் இப்போ இந்த வேல்யூ வந்து அடிஷன் பண்ணும்போது நம்ம ஸ்கொயர் வேல்யூ இருந்தாலும் நம்ம இதே மாதிரி பண்ணலாமா? ஸ்கொயர் வேல்யூங்கிற இங்க 25 அதே மாதிரி சொல்றீங்களா இல்ல? ஆமாம், இது ஐ மீன் ஸ்கொயர் வேல்யூ கூட லைக் மேட்ரிக்ஸில் உள்ள வேல்யூவாக வருமா அப்படின்னு கேட்குறேன் சார். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேட்குங்களா? இல்லை, ஐ மீன் 2 ஸ்கொயர்னு போட்டிருந்தீங்களா சார்?
ஃபர்ஸ்ட் லைக் நம்பர்ஸ் மட்டும் தான் வருமா இல்ல நான் ஸ்கொயர் வேல்யூ கூட உள்ள போடலாமா? நம்ம நீங்க பாலினாமியல் சார் அவர் ரூட் சொல்றாரு ரூட் எல்லாமே வந்து ஓகே ஓகே ஜஸ்ட் லைக் நம்பர்ஸ். நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் வந்து நம்ம நார்மல் நம்பர்ஸ் பண்ணோம்ல அதே பண்ணலாம். இது நம்பருக்கு மட்டும் லிமிட்டட் கிடையாது. நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வச்சுக்கலாம். x ஸ்கொயர் வச்சுக்கலாம். ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். x ஸ்கொயர் 2x -2 எல்லா மிக்சட் ஃபங்க்ஷன்ஸ் தான் வச்சுக்கலாம். ஸோ x கியூப் வச்சுக்கலாம், x ஸ்கொயர் வச்சுக்கலாம், 1 0 கூட வச்சுக்கலாம், எதுனாலும் வச்சுக்கலாம். நம்ம மிக்சட் நம்ம நீடுக்கு தேவைக்கு பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம் நம்ம எதுனாலும். ஓகே சார். ஸோ அடிஷன் வந்து பேசிக் அடிஷன் தான். நான் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்றோம். புரியுதா? ரைட். ஓகே சார், புரிஞ்சு. ஓகே சார். அடுத்து ப்ரொசீட் பண்ணலாமா? யா பண்ணுங்க. இப்போ நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் பார்த்துட்டோம். சப்ட்ராக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் பை ஸ்கேலார். ஒரு ஸ்கேலாருங்கிறது ஒரு எனி ரியல் நம்பர் நம்ம ஸ்கேலார்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஒரு மேட்ரிக்ஸ் எழுதலாம். A = யாராவது ரேண்டம் நம்பர் சொல்றீங்களா? என்ன சார்? 4 எது? 4 3 5 8 9 2 1 6 7 9 0 0. ஸோ இது ஒரு 3/4 மேட்ரிக்ஸ். 3/4 மேட்ரிக்ஸ். இதை நம்ம ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் என்னன்னு சொல்றோம்னா, இன்னொரு நம்பர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் k = ஒரு 5 எடுத்துக்கலாம். ஸோ k = 5 எடுத்துக்கிட்டோம்னா k டைம்ஸ் a k வந்து 5 சப்ஸ்டியூட் பண்றோம். 5 டைம்ஸ் மேட்ரிக்ஸ் 4 9 7 3 2 9 5 1 0 8 6 0. ஸோ நம்ம ரிசல்டன்ட்டும் ஒரு மேட்ரிக்ஸ், சேம் ஆர்டர் மேட்ரிக்ஸ் தான். நமக்கு ஒரு 3/4 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். என்ன பண்றோம்னா, இந்த ஸ்கேலார் வேல்யூவை எல்லா எலிமெண்ட்ஸ் கூடயும் மல்டிப்ளை பண்றோம். இந்த மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 5 × 4 20, 5 × 3 15, 5 × 5 25, 5 × 8 40. ஸோ அதே மாதிரி நம்ம செகண்ட் ரோ தேர்ட் ரோக்கும் பண்றோம். 45 10 5 30 35 45 0 0. இதுதான் நம்ம ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் சொல்றோம். மல்டிப்ளிகேஷன் பை ஸ்கேலார். அது ஒரு ரேஷனல் நம்பர், எந்த ரியல் நம்பராகவும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் பார்த்தோம். நம்ம இங்க a + b பார்த்தோம்ல, அங்க நம்ம இந்த a + b ஒரு ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்ணோம்னா, அது வந்து இந்த a மேட்ரிக்ஸை ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்ணி b மேட்ரிக்ஸை ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா we'll get the same result. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலேட் பண்ணிருப்போம். k × a + b = k times a plus k times b. இன்னொரு ரிசல்ட் வந்து ஒரு நம்ம ரெண்டு ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். கேயும் எல்லும் எடுத்துக்கிறோம். k டைம்ஸ் k + l டைம்ஸ் a பார்த்தீங்கன்னா நமக்கு k டைம்ஸ் a + l டைம்ஸ் a கிடைக்கும்.
இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் பை ஸ்கேலரோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நம்ம இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா, ஒரு மேட்ரிக்ஸ் A is equal to A ij ஒரு m cross n ன்னு வச்சுக்கிட்டோம்னா, இதை நம்ம ஒரு ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்ணும்போது KA is equal to K times A ij m cross n ன்னு ரெப்ரசென்ட் பண்ணும். நம்ம அடுத்த இது போலாம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம பேசிக்கா அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் பார்த்தோம். இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் போவோம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து எப்போ டிஃபைன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, நம்ம A கிராஸ் பின்னு எழுதுறோம்னா, இங்க A கிராஸ் பின்னு எழுதும் போது ஏல இருக்க ரோ காலம்ஸ் வந்து பில இருக்க ரோவோட மேட்ச் ஆகணும் நம்பர் வந்து. அப்பந்தான் நமக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பாசிபிள். உங்களுக்கு இப்போ காமிச்சேன். ஸோ எப்போ டிஃபைன்னா, ஒரு m cross n மேட்ரிக்ஸ் எடுத்துக்குவோம். A11 A21 A31 அதே மாதிரி m1 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா A12 அதே மாதிரி till A1n இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா வேல்யூஸும் இருக்கும், உடையில வேல்யூஸ் இருக்குது. அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு போட்டிருக்கேன். AMN இருக்கும் கடைசியில. ஸோ இந்த நம்பர் ஆஃப் ரோ இருக்குல்ல, நம்பர் ஆஃப் காலம், அதாவது n should be equal to இந்த வருது இன்னொரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்றோம்ல, அதுல இந்த இது இந்த கவுண்ட் வந்து இந்த கவுண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுங்கிறது பாசிபிள். இது m டேஷன் எடுத்துக்கலாம், n டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறதே இன்னொரு மேட்ரிக்ஸ் தான். அதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா இதுல உள்ள நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கும், அதாவது m, இது m டேஷ் n டேஷ்னு போட்டுக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கும், செகண்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கும், அதாவது m கிராஸ் n டேஷ். அதான் நமக்கு ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர். இப்போ ஒரு இது போட்டோம், ஒரு எக்ஸாம்பிள் போட்டோம்னா உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம A மேட்ரிக்ஸை ஒரு 2/3 மேட்ரிக்ஸ், 3/2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோம். ஸோ நம்ம இன்னொரு மேட்ரிக்ஸ் B ஆல மல்டிப்ளை பண்றோம்னா இந்த இது நம்பர் ஆஃப் காலம்ஸா இருக்கணும், நம்பர் ஆஃப் ரோஸா இருக்கணும். அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 2 இருந்தா மட்டும்தான் நமக்கு மல்டிப்ளை பண்ண முடியும் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும். ஸோ இது வந்து ஒரு 3 7 2 4 இந்த இதில் உள்ள காலம்ஸ் வந்து எத்தனையா வேணாலும் இருக்கலாம். நம்ம ரோ வந்து முக்கியம். செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் நம்பரோட மேட்ச் ஆனால் மட்டும்தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். இப்போ ஒரு 2 x 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 3 x 2 மேட்ரிக்ஸ். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா A cross B ரெப்ரசென்ட் பண்ணுவோம். A டாட் B A cross B மல்டிப்ளிகேஷன் தான் போட்டா என்ன பண்றோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவை இந்த ஃபர்ஸ்ட் ரோவை இந்த ஃபர்ஸ்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்றோம் கரஸ்பாண்டிங் வேல்யூஸை.
அதாவது நம்ம இந்த கேஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரோவை இந்த ஃபர்ஸ்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 1 டைம்ஸ் 3 1 into 3 பிளஸ் போடுறோம் 4 times 7 28. ஸோ நம்ம ரெண்டாவது எலிமெண்ட் இந்த நம்ம முன்னாடி படிச்சதுபடி நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து இந்த ரிசல்டன்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோ, நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து செகண்ட் மேட்ரிக்ஸோட காலம். ஸோ நம்ம அதுபடி பார்த்தோம்னா இந்த 3 எலிமெண்ட் இருக்கு, 3 ரோ இருக்கு, 2 காலம் இருக்கு வச்சுக்கோ. ஸோ 3 x 2 சரியா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கிடைச்சிட்டு 6 எலிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கிடைச்சிட்டு. ஸோ செகண்ட் எலிமெண்ட் என்ன பண்றோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவை இந்த செகண்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்றோம். 1 times 2 plus 4 times 4. ஸோ அதே மாதிரி நம்ம செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் ரோ ஆஃப் த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் டைம்ஸ் ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் த செகண்ட் மேட்ரிக்ஸ் 5 times 3 plus 7 times 7. ஸோ நம்ம செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 5 இந்த செகண்ட் ரோவை இந்த செகண்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்றோம். 5 times 2 plus 7 times 4. இப்போ நம்ம தேர்ட் ரோக்கு வரோம். தேர்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் 9 times 3 plus 8 times 7. ஸோ நம்ம இப்போ தேர்ட் ரோவை செகண்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்றோம். 9 times 2 plus 8 times 4. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு AB கிடைச்சிரும், A times B கிடைச்சிரும் equal to 1 into 3 plus 8. 2 times 4 8 11. 1 into 2 plus 4 into 4 2 plus 16 வந்து 18. 3 into 5 15. 7 times 7 49. ஸோ உங்களுக்கு 64 கிடைக்கும். சொல்லுங்க சார். 7 times 4 தான் சார் ஃபர்ஸ்ட் 28 First கரெக்ட் one அது 28 plus 3 சார் 28 plus 3 31. 21. ஓகே, நம்ம அடுத்தது 5 times 3 15 plus 7 times 7 49. ஆட் பண்ணா உங்களுக்கு 64 கிடைக்கும். ஸோ 5 times 2 plus 7 times 4 உங்களுக்கு 38 கிடைக்கும். 9 times 3 27. 8 times 7 வந்து 56 83 கிடைக்கும். 9 times 2 வந்து 18. 8 times 4 வந்து 32 50 கிடைக்கும். ஸோ இந்த மேட்ரிக்ஸை தான் நம்ம ஏபி மேட்ரிக்ஸ்னு சொல்றோம். A multiplied by B. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன்ல 2 விஷயம் பார்க்கணும். A into B டிஃபைன்டா இருந்துச்சுன்னா B into A டிஃபைன்டா இருக்கணும்ட்டு ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த மேட்ரிக்ஸே பார்ப்போம். இந்த B மேட்ரிக்ஸ் வந்து 2 times 2 மேட்ரிக்ஸ், இது வந்து 3 times 2 மேட்ரிக்ஸ். நம்ம டெஃபினிஷன் படி பார்த்தோம்னா இந்த எம்மும் இந்த எண்ணும் இந்த எம் டேஷும் மேட்ச் ஆகணும். இதை நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா இந்த n வந்து 2 இருக்குது, n equal to 2. m dash வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு. நம்ம இங்கே பார்த்து என்ன வெரிஃபை பண்றோம்னா a times b டிஃபைன்டா இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்க முடியும்னா b times a வந்து கண்டுபிடிக்க முடியும்னு அவசியம் கிடையாது. அப்படியே ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்குவோம். ஒரு 2x2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஒரு 2x2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இது சிடின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இங்க பார்த்தோம்னா இங்கேயும் 2 இங்கேயும் 2. ஸோ சி கிராஸ் டிடி வந்து டிஃபைன்ட். நம்ம டி இன்டூ சின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் இங்க 2 தான். இங்க இது செகண்ட் மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரோவா இருக்கும், ரெண்டும் ஈக்குவல். ஸோ
ஸோ டி கிராஸ் சியும் டிஃபைன்டா இருக்குது. இப்படி டிஃபைன்டா இருந்தாலும் இந்த ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும்ட்டு ஒரு அவசியமும் இல்லை. சி கிராஸ் டி நாட் ஈக்குவல் டு டி கிராஸ் சி. நம்ம ஸ்பெஷல் கேசஸ் 1-2 இருக்கு, அது நம்ம பிறகு பார்ப்போம். நான் ஜென்ரலா 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் டிஃபைன் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 வேஸும் டிஃபைன் ஆச்சுன்னா. ஸோ நம்ம இப்போ இங்க புது டேர்ம் ஒன்று சொல்ல போறோம், ப்ரீ மல்டிப்ளிகேஷன் அண்ட் போஸ்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்ட்டு வச்சிருக்கோம். நம்ம ஒரு இது இஃப் ஏ இஸ் மல்டிப்ளை டு பின்னு சொன்னாங்கன்னா 2 வழி இருக்கு. அது ஃப்ரண்ட்ல மல்டிப்ளை பண்ணுவோம், ஃப்ரண்ட் வழியா பி கிராஸ் ஏன்னு சொல்லுவோம். இது ப்ரீ மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம். ஸோ ஏ கிராஸ் பின்னு சொல்லுவாங்க, இது போஸ்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்தது போறோம். ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்ம் மட்டும் நான் எழுதி தான் பிறகு காமிப்போம். CIK equal to function of one to n, one equal to 1 to AIK ஸோ அடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணதான் உங்களுக்கு ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. அது நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். நீங்கள் ஒரு 2 மேட்ரிக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும். ஸோ ஏ கிராஸ் பி இன்டூ சி வந்து ஏ கிராஸ் பி ஹோல் இன்டூ சி. இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம்னா ஏ டைம்ஸ் பி பிளஸ் சி வந்து ஏ டைம்ஸ் பி பிளஸ் ஏ டைம்ஸ் சி. இது ஒரு கண்டிஷன் போடுறோம் நம்ம. இப்போ ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் சி அண்ட் பி கிராஸ் சி 3 டிஃபைன் ஆயிருந்தா தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுக்கு நம்ம ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் சியும் டிஃபைன் ஆயிருக்கு. இந்த இதுக்கு ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் டிஃபைன் ஆயிருக்கு. ஸோ நம்ம அடிஷன் பார்த்தோம்னா அதுக்கும் சேம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஜஸ்ட் நம்ம நம்பர் சிஸ்டத்தில் இருக்க மாதிரி 2 கம்யூட்டேட்டிவ். ஸோ இந்த சப்ட்ராக்ஷன் பார்த்தோம்னா அது நம்ம அடிஷனையும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனையும் கம்பைன் பண்ணால் வில் கெட் சப்ட்ராக்ஷன். அதாவது நம்ம ஏ பிளஸ் பிங்கிறது ஏ மைனஸ் பிங்கிறது ஏ பிளஸ் -1 டைம்ஸ் பி அப்படின்னு எழுதுறோம். இது 6ம் மேட்ரிக்ஸோட அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸோட ப்ராப்பர்ட்டி. இல்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் செகண்ட் ப்ராப்பர்ட்டி சொல்லிருக்கீங்களா சார்? a plus இதுல மல்டிப்ளிகேஷன் இல்ல சார். செகண்ட் a plus b plus c is equal to a plus b plus c. இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தானே சார்? ஆமா ஆமா. ஓகே சார். சரி, அடுத்து போலாமா? சார் ஷூர். ஸோ டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்னு பார்க்க போறோம். இப்போ ஸ்டாப் ப்ரெசென்ட் பண்றதுன்னு இருக்கேன். ஸோ நம்ம கிட்ட இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு ஏ. இதோட ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3x4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்றது அதுவும் மேட்ரிக்ஸ். அது ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ ஏ வந்து ஏயோட ஆர்டர் வந்து 3x4னா ஏ டேஷ் அதான் ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு போடுவாங்க ஏடி. அதோட ஆர்டர் வந்து 4x3.
ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்குதுன்னா நம்ம இந்த ரோவையும் காலையும் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு 2/4 மேட்ரிக்ஸ் பார்ப்போம். ஸோ இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பார்த்தோம்னா இதோட ஆர்டர் வந்து 2x4. ஸோ நம்ம இதோட டிரான்ஸ்போஸ் எதை சொல்றோம்னா A dash ஆர் A டிரான்ஸ்போஸ் அது வந்து ஒரு 4x2 மேட்ரிக்ஸ். ரோவும் காலமும் இன்டர்சேஞ்ச் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் காலம் ஆயிடும், செகண்ட் ரோ வந்து செகண்ட் காலம் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஆயிரும், செகண்ட் காலம் செகண்ட் ரோ ஆயிரும், தேர்ட் காலம் தேர்ட் ரோ ஆயிரும், ஃபோர்த் காலம் ஃபோர்த் ரோ ஆயிரும். இதை எழுதணும்னா A டிரான்ஸ்போஸ் இந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு டிரான்ஸ்போஸ் வந்து 1 2 3 4 5 6 7 and 8. இதுதான் நம்ம A டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்றோம். A டிரான்ஸ்போஸ் வந்து நம்ம ஆர்டர் வந்து ரிவர்ஸ் ஆகுது, 4x2 ஆகுது. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ நம்ம A dash A டிரான்ஸ்போஸ் A dash போடுவோம் ஆர் A டிரான்ஸ்போஸ். சார் இப்போ வந்து இந்த டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல வந்து அப்ளிகபிள் ஆகாதுல்ல சார்? எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இப்போ வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல ரோவும் காலமும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிருக்கீங்கல்ல சார்? இப்போ வந்து ரோ காலம் ஈக்குவலா இருக்கும், ஆனா அந்த எலிமெண்ட்ஸ் வந்து மாறும். அதாவது போட்டு காட்டுங்க. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் S எடுத்துக்கிறோம், ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். இது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். இது M-ம் N-ம் ஈக்குவலா இருக்கிறதுனால இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எழுதணும்னா S dash அப்படின்னு எழுதணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா போடுறோம். அதாவது 1 2 3 இங்க ஃபர்ஸ்ட் ரோவா இருக்குது, இங்க ஃபர்ஸ்ட் காலம் ஆயிடுது. ஸோ செகண்ட் ரோ வந்து செகண்ட் காலம் ஆயிடும், தேர்ட் ரோ வந்து தேர்ட் காலம் ஆயிடும். ஸோ நம்ம இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் பார்த்தாலே தெரியுது ஈக்குவல் இல்லை, நாட் ஈக்குவல். ஸோ நம்ம இப்போ ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டு மேட்ரிக்ஸ் சேம் ஆர்டர், ஒரு A மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஆர்டர் M×N ன்னு வச்சுக்குவோம், ஒரு B மேட்ரிக்ஸ் சேம் ஆர்டர் வச்சுக்குவோம் M×N. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் எப்போ ஈக்குவல்னா A = B only if Aij equals Bij for all I, j. புரியுதா? இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருக்கணும்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கணும். நீங்க இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, அது ஈக்குவல். ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம்ல இருக்குது 2, இங்கே பாத்தீங்கன்னா 4 இருக்கு. இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. A12 இஸ் நாட் ஈக்குவல் டு A-12. அப்படி வரும்போது நம்ம மற்றதுக்கு போகவே வேண்டாம். ஏன்னா ஃபார் ஆல் I, j போட்டிருக்கோம். ஏதாச்சும் ஒன்னு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலனாலும் நம்ம இதை எலிமினேட் பண்ணிடுவோம், போத்தா நாட் ஈக்குவல்னு சொல்லுவோம். புரியுதா? டிரான்ஸ்போஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ். சார் புரிஞ்சுது சார், தேங்க்ஸ். ஈக்குவலா வந்தா அதுக்கு என்ன சார் சொல்றது? ஈக்குவல் வேல்யூ வரும். என்ன சார்? ஈக்குவலா வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸும் அப்போ வந்து டிரான்ஸ்போஸ் வேல்யூ ஈக்குவலா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? இப்போ டயகனல் மேட்ரிக்ஸ்க்கும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கும் டிரான்ஸ்போஸ் வேல்யூ ஒண்ணாதான் இருக்கு, சேமா தான் இருக்கு. டயகனல் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் ஒண்ணுதான் சார். ஓகே. டயகனல் மேட்ரிக்ஸ் நமக்கு இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் மாறாது. இங்க I = j, இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு I = j-னால நமக்கு மாறாது, டிரான்ஸ்போஸ் மாறாது. நம்ம எழுதிக்கலாம்
for diagonal matrix A equals A dash. எழுதிக்கலாமா சார்? இது டயகனல் மேட்ரிக்ஸ் மட்டும், ஃபார் ஆல் டயகனல் மேட்ரிக்ஸ். நம்ம இன்னும் பார்ப்போம், அப்போ இன்னொரு இது பார்ப்போம், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பார்ப்போம். அதுக்கும் இதே கண்டிஷன் தான், A ஈக்குவல் A டிரான்ஸ்போஸ். பிரசன்டேஷன் பாருங்க. டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் பார்த்தோம், அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றவங்களுக்கு. அடுத்து நம்ம பார்ப்போம் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் ஹியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ங்கிறது எப்போ சொல்லுவோம்னா, நம்ம ஒரு ஏஐஜேன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மேட்ரிக்ஸோட ஏஐஜேங்கிற எலிமெண்ட் வந்து ஈக்குவல் டு ஏஜேஐ. அதாவது நம்ம ரோவையும் காலையும் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரே எலிமெண்ட் இருக்கும். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரோவையும் காலையும் ஷிஃப்ட் பண்ணும்போது ரெண்டும் நெகட்டிவ்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இதில் 1 இருந்துச்சுன்னா, A12ல 1 இருந்துச்சுன்னா A21ல உங்களுக்கு -1 இருக்கும். அது இப்போ பார்ப்போம். ஸோ நம்ம பேசிக்காக நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஏஐஜே ஈக்குவல் டு ஏஜேஐ ஃபார் ஆல் ஐ கம்மா ஜே. இங்கே இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னாலே எல்லா நான் ஸ்கொயர் எலிமெண்ட்ஸும் நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸும் எலிமினேட் ஆயிடும். ஏன்னா உங்களுக்கு ஐ அண்ட் ஜே ஈக்குவலாக இருக்காது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஐ நிறைய இருக்கும், இல்லை ஜே நிறைய இருக்கும். ஸோ எல்லா ஐ கமா ஜே அண்ட் ஜே கமா ஐ டிஃபைன்டாக இருக்காது. ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட இன்னொரு இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். நம்ம பார்த்தோம்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் இங்கே இன்னும் 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம், சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக். ஸோ இப்போ என்னன்னு பார்ப்போம். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா நம்ம டெஃபினிஷன் பார்ப்போம். ஏஐஜே ஈக்குவல் டு ஏஜே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. நம்ம இந்த எலிமெண்ட்ஸ் பார்க்க வேண்டாம், ஏன்னா ஐஜே ஜே எல்லாம் ஒன்று தான். ஸோ இங்கே பார்ப்போம், இங்கே 2 இருக்கு. இப்போ இந்த மேட்ரிக்ஸை ஸ்கொயர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆக்கணும்னா இது A21 இஸ் ஈக்குவல் டு A12 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு போட்டிருக்கோம். டெஃபினிஷன் படி பார்த்தோம்னா A12 2ன்னா A21 should also be equal to 2. அப்படி பார்த்தீங்கன்னா இது 2 ஆயிரும். அதே மாதிரி இங்கே A13 3ன்னு போட்டிங்கன்னா A31 3 ஆகும். மற்ற இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம், ஏன்னா டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு ஐ அண்ட் ஜே ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ இது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இது இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கும் A ஈக்குவல்ஸ் A டிரான்ஸ்போஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எலிமெண்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் மேட்ரிக்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்ம ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் போகிறோம். அடுத்தது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்ன சொன்னீங்க? இல்லை அந்த என்ன சார்? சிமெட்ரிக் ஏஐஜே ஈக்குவல் ஏஜேஐ. இதான் கண்டிஷன். ஏஐஜே அதாவது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அந்த ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே 2 இருக்கா? ஓகே. ஸோ ஏஐஜேங்கிறது A12ங்கிறது 2. ஓகே. நீங்கள் அப்படியே ஷிஃப்ட் பண்ணுங்க, ஐஎன்ஜேயும் ஷிஃப்ட் பண்ணும்போது இப்போ இந்த கேஸில் I ஈக்குவல் டு 1 J ஈக்குவல் டு 2. இப்போ நீங்கள் ஐஎன்ஜேயும் ஷிஃப்ட் பண்ணும்போது I ஈக்குவல் டு 2 ஆயிரும், J ஈக்குவல் டு 1 ஆயிரும். இப்போ நீங்கள் A21 பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். ஓகே.
அதுல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? ஆமா ஆமா, எல்லா எலிமெண்ட்ஸ் அதான் ஃபார் ஆல் ஐ, ஜேன்னு போட்டேன். ஓகே. ஸோ ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிபிடியில பார்த்துருப்போம் ஏஐஜே ஈக்குவல் டு ஏஜேஐன்னு பார்த்துருப்போம் மைனஸ் ஏஜேஐ. அதாவது ஒரு பாதி மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம், டயகனல் வேண்டாம், மற்ற எலிமெண்ட்ஸ் பார்ப்போம். இங்க ஒரு 2 வச்சுப்போம், அதே 2 இங்க இருக்கு, அதே 2 இங்க போடுறோம். அதாவது என்ன சொல்றோம்னா ஏஐ ஈக்குவல் டு 1, ஜே ஈக்குவல் டு 2. அப்போ ஏஐஜே ஈக்குவல் டு 2. இந்த டெஃபினிஷன் படி பார்த்தோம்னா ஏஜேஐ ஈக்குவல் டு மைனஸ் ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஏஜேஐ. அதாவது இப்போ நம்ம ஐயையும் ஜேயும் இன்டர்சேஞ்ச் பண்றோம். ஜே ஈக்குவல் டு 1, ஐ ஈக்குவல் டு 2. அப்போ பண்ணோம்னா A21 ஈக்குவல் டு மைனஸ் A12. A12 நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா we get -2. அதாவது இந்த எலிமெண்ட் வந்து -2. அதே மாதிரி இங்க 3 எடுத்துக்கிட்டோம்னா -3. இங்க -4 எடுத்துக்கிட்டோம்னா இங்க உங்களுக்கு 4 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம டயகனல் எலிமெண்ட்ஸ் பத்தி பேசுவோம். டயகனல் எலிமெண்ட்ஸ்ல i ஈக்குவல் டு ஜே, அதாவது ஏஐஜே ஈக்குவல் டு ஏஜேஐ. இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷன் படி ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஏஜேஐ. இது எப்போ அந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும்னா ஏஐஜே ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் ஐ கமா ஜே, ஐ ஈக்குவல் ஜேன்னு சொல்லுவோம். அதாவது டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் 0. இதுல இன்னும் ஃபர்தரா பார்த்தோம்னா ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போசன் ஆகும். புரியுதா? டவுட்ஸ் எதுவும் இருக்கா? ஸ்கூ சிமெட்ரிக்னா ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஏஜேஐ எல்லாத்துக்கும் இருக்குங்களா? அதுவா இல்ல அது பிளஸ் ஏஐஜே ஈக்குவல் டு ஏஜேஐ ரெண்டும் இருக்கணுங்களா? போத். இது நம்ம டயகனல் 0 ப்ரூவ் பண்ணுது. இந்த i ஈக்குவல் டு ஜே போட்டோம்னா ஏஐஜே ஈக்குவல் டு ஏஜேன்னு வரும். இந்த டயகனல் எலிமெண்ட் ஏஐன்னு போடுறேன். ஏஐ இஸ் ஈக்குவல் டு ஏஐஐ. ஐயும் ஜேயும் ரீப்ளேஸ் பண்ணலாம்ல ரெண்டு ஈக்குவல்ட்டு? இல்ல சிமெட்ரிக் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் தான் ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஏஜேஐ. ஓகே ஓகே. அப்ப அந்த கீழே சொல்ற இடத்துல அந்த 0 கண்டிஷனை நம்ம டயகனல் எலிமெண்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்குது. டயகனல் எலிமெண்ட் 0ன்னு கிடைக்குது. கீழே சொல்றீங்கல்ல ஏ அந்த ஏ ஈக்குவல் டு இது எதுக்கு? இது டயகனலுக்கு. டயகனல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோக்கு ஃபர்ஸ்ட் காலம் தான் டயகனல் எலிமெண்ட்னு வரும். இது பிரைமரி டயகனல். சோ இது ஸ்கியூ சிமெட்ரிக்ல டயகனலுங்களா? ரெண்டாவது ப்ராடக்ட் சிமெட்ரிக். இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு தான் டயகனல், பிரைமரி டயகனல். A11 AMM வந்து டயகனல். இது 2 இது டயகனல்ல இருக்கு, 3 டயகனல்ல இருக்கு. A11 A22 A33 இது 3 எலிமெண்ட்ஸும் இந்த டயகனல்ல இருக்கு. இந்த 3x3 மேட்ரிக்ஸோட டயகனல். ஒரு 3x3 மேட்ரிக்ஸுக்கு இதான் டயகனல். A11 A22 A33 தான் டயகனல். அந்த டயகனலுக்கு நம்ம இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஏஐஜே இப்படியே கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு ஐயும் ஜேயும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரெண்டும் இன்டர்சேஞ்சபிள். ஐ ஈக்குவல் டு ஜேன்னு போட்டுக்கோங்களா, அதனால இன்டர்சேஞ்சபிள். ஸோ நம்ம பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணும்போது 2AIJ ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஏஐஜே ஈக்குவல் டு 0 இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு. டவுட் கிளாரிஃபை ஆயிடுச்சா சார்? எனக்கு என்னன்னா அந்த ஸ்கூ சிமெட்ரிக் புரியுது ஃபர்ஸ்ட் இருக்கிறது.
ரெண்டாவது நீங்க எதுக்கு சொன்னீங்கன்னா புரியல. இந்த ரெண்டாவது I ஈக்குவல் டு ஜே அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா சார், இது I ஈக்குவல் டு ஜேங்கிறது நம்ம கண்டிஷன் அப்ளை பண்றோம். இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ஐயும் ஜேயும் ஈக்குவலா இருக்கும். அதனால நம்ம I ஈக்குவல் டு ஜேன்னு சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகே, ஃபார் டயகனலா மாத்தறதுக்கு I ஈக்குவல் டு ஜேன்னு சப்ஸ்டியூட் பண்றோம். இல்ல சார், டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு இந்த கண்டிஷனை டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இது கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நம்ம A11 எடுத்துக்குவோம். A11ல ஐயும் ஜேயும் ஈக்குவல் டு 1. இதுதானே சார் இந்த எலிமெண்ட். இதுக்கு ஐயும் ஈக்குவல் டு 1, ஜேயும் ஈக்குவல் டு 1. நம்ம டெஃபினிஷன் படி பார்த்தோம்னா A11 இது ஈக்குவலா இருக்கணும். எதுக்கு? -A11க்கு ஈக்குவலா இருக்கணும். அது எப்போ பாசிபிள்னா A11 இஸ் ஈக்குவல் டு 0 அப்போ தான் பாசிபிள். புரியுதா சார்? புரியுது. 0 இருக்கும்போது நீங்க அது 0 தானே இருக்கும். -A11 இல்லையா? 0ல எது பெருக்கினாலும் 0 தானே இருக்கும். ஆமா சார், 0க்கு மைனஸ் பிளஸ் கிடையாது. சார் ஓகே சார், நம்ம இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் பார்ப்போம். பேசிக் ரோ அண்ட் காலம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? எந்த டவுட்னாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்து. எல்லா மேட்ரிக்ஸ்க்கும் டயகனல்லாம் வந்து டாப் டு பாட்டம் போகும். இப்போ பாட்டம்ல இருந்து டாப்க்கு வந்து டயகனல் லைன் ஈக்குவலா இருந்தது. அது என்ன மேட்ரிக்ஸ் சார்? நீங்க எந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் இந்த இதான் பிரைமரி டயகனல்னு சொல்லுவோம். நம்ம டயகனல்ட்டு பேசிக்கா பேசும்போது இந்த டயகனல் மட்டும் தான் பேசுவோம். ஓகே. சோ யூசுவலா அதை கன்சிடர் பண்ண மாட்டோம் பாட்டம் டு டாப். ஆமா சார், இது கன்சிடர் பண்ண மாட்டோம். நமக்கு இது மட்டும் தான் இது. ஓகே. பேசிக்கா மேக்ஸ்லயே அதை கன்சிடர் பண்ண மாட்டோம் இல்ல சார்? மேட்ரிக்ஸ்ல நம்ம இப்போ பேசிக்கா இது மட்டும் தான் பார்ப்போம். இந்த ரோ காலம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்ப்போம். அப்போ இதை பத்தி பேசுவோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். இப்போ நான் பேசிக் ரோ அண்ட் காலம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இதுலயே நடத்துறேன். சாரி சார், இந்த டயகனல் 0 எப்படி வருதுன்னு ஒரு தாட்டி சொல்ல முடியுங்களா சார்? பிரைமரி டயகனல்ல 0 எப்படி வந்துச்சு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஓகே சார். சார் இப்போ நம்ம இந்த டயகனல் எலிமெண்ட்ஸோட பேசிக் இது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்கோ மேட்ரிக் ஃப்ரெஷ்ஷாவே நியூ பேஜ்ல இது பண்ணலாம் சார். அது ஆல்ரெடி ஓகே. ஸோ ஸ்கியூ சிமெட்ரிக் போட்டுருவேன். ஸ்கியூ சிமெட்ரிக்ல டயகனல் பேசிக்கா நீங்க கண்டிஷன் பாத்தீங்கன்னா I ஈக்குவல் டு ஜேங்கிறது கண்டிஷன். கரெக்டா சார்? ஸோ I ஈக்குவல் டு ஜேங்கிறப்போ AIJ ஈக்குவல் டு AJI டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு. ஏன்னா இந்த AIJயும் AJயும் ஒண்ணுதான் ரெப்ரசென்ட் பண்ணும். அது வந்து நம்ம ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு இன்னொரு இது இருக்கு. டயகனல் மேட்ரிக்ஸ்க்கு இது ப்ராப்பர்ட்டி, இது டயகனல் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டி. ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பார்த்தோம்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். AIJ ஈக்குவல் டு -AJI. அப்படி பார்த்தோம்னா நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். -AJI கிடைக்கும். நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் மற்ற மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் ஆட் பண்ற மாதிரி ஆட் பண்றோம். ஸோ ரைட் சைட் +AIJ -AIJ கேன்சல் ஆயிரும், 0. இங்கே AIJ + AIJ 2AIJன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் 2ஆல டிவைட் பண்ணும்போது AIJ ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். புரியுதா சார்?
புரியுது சார் இப்ப. தேங்க்யூ. ஓகே. ஸோ ரோ அண்ட் காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஐ திங்க் டைம் ஆயிடுச்சு. புத்திவேல் சார் 10:30 சார்? ஆமா சார். டைம் ஆயிடுது. நம்ம பேசிட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஸ்டின்ஸ் டவுட் இங்க எதுவும் கேட்கணும். ஓகே ஓகே சார். சார் இந்த ஸ்கூல் சிமெட்ரிக் இப்போ போட்டிங்களா புரியுது இது சொன்னது. ஆனா அந்த எக்ஸாம்பிள் போடுங்க, அந்த மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள் அதை நீங்க போடுங்க. ஓகே சார். நான் உங்களுக்கு இன்னொரு மேட்ரிக்ஸ் போட்டுக்காங்க ஸ்கூல் சிமெட்ரிக். சிமெட்ரிக்கு ரெண்டும் இருக்கணும். அதாவது AIJ ஈக்குவல் டு AJI பிளஸ் AIJ ஈக்குவல் டு மைனஸ் JI ரெண்டுமே இருக்கணும். ஆமா ஆமா ஆமா, அதான் கண்டிஷன். நீங்க எத்தனை பெரிய மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் டயகனல் எலிமெண்ட் 0. ஒரு 4/4 எடுத்துக்கிட்டாலும் டயகனல் எலிமெண்ட் 0 தான். ஒரு 5/5 எடுத்துக்கிட்டாலும் டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து 0 தான். இது வந்து நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். ஜென்ரலா நம்ம இது கண்டுபிடிச்சிருக்கோம். ஜென்ரலா இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு I ஈக்குவல் டு J. அது புரியுதா சார்? I ஈக்குவல் டு Jன்னு போடும்போது நம்ம என்ன பண்றோம்னா, அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா AIJ, இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் சொல்றேன், AIJ ஈக்குவல் டு AJI. ஏன்னா டயகனல் எலிமெண்ட்க்கு ஐயும் ஜேயும் சேம் தானே, அதுக்கு I இஸ் ஈக்குவல் டு AIJ. இப்போ இந்த ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா AIJ ஈக்குவல் டு மைனஸ் AJI. ஸோ நம்ம இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து 0 ஆயிடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2AIJன்னு வரும். இது வந்து என்ன சொல்லுதுன்னா AIJ வந்து கண்டிப்பா 0வா இருக்கணும் இதுக்கு. புரியுதா சார்? நம்ம ஜென்ரல்ல இருந்து எடுக்கிறோம். ஜென்ரலா டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து AI ஈக்குவல் டு J. புரியுதா சார்? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். சார் இந்த மேட்ரிக்ஸ் வந்து ரியல் லைஃப்ல என்னத்துக்கு யூஸ் பண்றோம் சார்? நம்ம இப்போ பேசிக்கா பார்த்தோம்னா, நம்ம அடுத்த கிளாஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பிளேன்ல இருக்க ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிப்போம். அடுத்தது லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, அது சால்வ் பண்றதுக்கு நம்ம மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஈஸியா சால்வ் பண்ணலாம் காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன். இப்போ ப்ரோகிராமிங்ல வர மல்டி டைமென்ஷனல் அரேன்னு சொல்றதெல்லாம் மேட்ரிக்ஸ் தான் சார். நம்பைல நம்ம படிக்கிறது எல்லாமே மேட்ரிக்ஸ் தான். ஓகே. சார் டவுட்ஸ் இல்லைன்னா முடிச்சுக்கலாம் சார். மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் செஷன் இருக்கும். ஓகே சார். தேங்க்ஸ். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நல்லா புரிஞ்சுது சார். தேங்க் யூ. ஆமா, ரொம்ப சூப்பரா இருக்கு. Thank you very much, sir. தேங்க்ஸ். Thank you. Thank you. தேங்க் யூ சார். நீங்க நடத்தினா தான் எல்லாருக்கும் புரியும். ரொம்ப வேகமா புரியாது. நல்லா பண்ணீங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆதி கிளாஸ் நல்லா இருந்தது. ஆதி சூப்பர். தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். Thank you, sir. ஓகே, தேங்க் யூ. ஆமா, ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்லா கிளியரா சொன்னீங்க. தேங்க் யூ சார். பிபிடியும் அந்த ரெக்கார்டிங்கும் போடுங்க சார். ரெக்கார்டிங் செந்தில் சார் அப்லோட் பண்ணிடுவாங்க யூடியூப்ல. பிபிடி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட தரேன். முத்துவேல் சார் கிட்ட கொடுக்கேன். ஒரு கிளாஸ் ரூம்லயோ டெலிகிராம்லயோ போஸ்ட். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. ரெக்கார்டிங் வேணா ஸ்டாப் பண்ணிக்கலாங்க.